Thayamma yenna Kaapaathuu. Thayamma yenna Kaapaathuu. இன்னைக்கு நான் பண்ண போற விஷயங்கள், திரானாவே ஒரு சுத்தி சிட்டி சென்டர்ல ஒரு நடந்து நியூ பஸார் திரானா ஒரு 8 பார்த்து வாய் குருசியா ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்கேண்டபர்க் ஸ்கொயரை பார்க்க போறேன், பங்காட்டை பார்க்க போறேன், எத்தம்பே மாஸ்கை பார்க்க போறேன், டேனஸ் பிரிட்ஜையும் பார்க்க போறேன். எப்பப்பா என்ன லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. காலையில எந்திரிச்சு நார்த் மெசடோனியால இருந்து கிளம்பியாச்சு. இதோட போற இடம் அல்பேனியா. லெட்ஸ் கோ. இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு வரல. பட் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் ஜேர்னி தான் முக்கியம், டெஸ்டினேஷன் இல்லை. நம்ம எப்படி செர்பியாவிலேருந்து ட்ராவல் பண்ணணுமோ, எப்படி பல்கேரியாவிலேருந்து ட்ராவல் பண்ணணுமோ, அதே மாதிரி இங்கேருந்தும் கோச் பாஸ் எடுத்து அல்பேனியாவுக்கு போக போகிறோம். இதுதான் என்னுடைய பஸ், பார்த்துக்கோங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி நானே வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். தேங்க்யூ. நார்த் மெசடோனியாக்கு வந்துக்கு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் எப்படி பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் இந்த பஸ்லேயும் பாஸ்போர்ட் பஸ் சொல்லிக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிங்கிறதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணி வந்தாச்சு. அல்பேனியன் பிட் ஸ்டாப். அது அப்படியே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்குது. கண்டிப்பா இங்க ராத்திரி வந்தா போய் பார்க்கலாம். திரானாக்கு வந்து சேர்ந்தாச்சு. திரானா எங்க இருக்கு? அல்பேனியால இருக்கு. என்னோட ஜேர்னில இதுதான் கடைசி இடம். செர்பியா பார்த்தாச்சு, பல்கேரியா பார்த்தாச்சு, நார்த் மெசடோனியா பார்த்தாச்சு, இப்போ அல்பேனியா பார்க்க போறோம். நான் போகிற இடத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் பப்ளிக் பஸ் எடுத்து போகிறது. அதனால் ஒரு டெக்ஸி எடுத்து ஏபிஎன்பி இடத்துக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் ரூமுக்கு போக போகிறேன். நீங்களும் டெக்ஸி எடுத்து போகலாம், பிகாஸ் அவ்வளோ விலையெல்லாம் கிடையாது. ஸோ ஈவன் அஸ் எ பேக் பேக்கர் இட்ஸ் ஓகே டு டூ இட். சரியா, நீங்கள் நடந்து தான் போகணும், பஸ் தான் எடுத்து போகணும்னு அவசியம் கிடையாது. கடைசி லொக்கேஷன் இங்கே வந்தாலும் தான் நிறைய விஷயம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஹோல் ட்ரிப்லேயே நல்ல வேலை டச் கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு விதமான ஃபுட் பாய்சனிங், இந்த வாட்டர் பாய்சனிங் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த டாபிக். இது வரைக்கும் பார்த்த இடத்துலயே அல்பேனியா கொஞ்சம் வார்மாக இருக்குது. அந்த வார்ம்த் மாதிரியே மக்களும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் வந்ததுலேயே நிறைய பேர் அப்படியே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இருக்கிற லொக்கேஷனும் சரி ஒரு மாதிரி டெவலப்டாக தான் இருக்குது. ட்ரெடிஷ்னலான வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. எடுத்தோடனே படி வச்சுருக்கானுங்க. உள்ளுக்காச்சும் லிஃப்ட் இருக்கான்னு தெரில. ஏபிஎன்பி ஓனர்கிட்டே சாவி வாங்கியாச்சு. அகெயின் பியூட்டிஃபுல் திங் about ஏபிஎன்பி. எப்போ போல வலதுக்கா வாங்க 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 வந்தோடனே தொப்பி இருக்குது. நல்லா இருக்கு இந்த வீடு. யாரோட தொப்பின்னு தெரில, பரவாயில்ல வாங்க. ஓ ஹலோ அம்மாவா, சாப்பிட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டேன். ஓகே பாய். சும்மா சொல்லு. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தங்களோட எல்லா இடத்துலையும் இந்த வீடு தான் பர்ஃபெக்ட், அமேசிங்காக இருக்கு. அல்பேனியா, ஹலோ, மவுண்டன்ஸ் அண்ட் கிரீன்.
வா, அங்கேயும் மவுண்டன். லிவிங் ரூம் அதை விட நல்லா இருக்கு. ஓ வா, நான் இங்கேயே மெத்தையை பிடி தூங்கலாமே, அவ்வளோ பெருசா இருக்கு. ஓ மவுண்டன்ஸ். அப்ப பார்க்க போனா என்ன சுத்தி மவுண்டன் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு சிட்டி. எந்த கதவு திறந்திருக்கோ அதுதான் நம்ம ரூம். திஸ் இஸ் அமேசிங். எனக்கு இதை விட சந்தோஷம் இந்த உலகத்திலேயே இல்லை. கடைசியா அல்பேனியால பிடி இருக்கு கைஸ். எனக்கு அல்பேனியாவோட வேற எந்த கண்ட்ரியும் தேவையில்ல. பியூட்டிஃபுல். இதை கக்கூஸ்ல சொல்றேன் பார்த்தீங்களா? ஓ மை காட். ஸ்டைல் குட் மார்னிங் அல்பேனியா. வந்தாச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா அல்பேனியா சுத்த போறேன். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி அதை தான் தேடி போனோம். அங்கே போகலாம். இந்த இடம் தான் பார்க்க ப்ராமிசிங்காக இருக்கு. காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வாட் பியூட்டி. குட் மார்னிங். கண்டிக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ரீயாக நடந்து போயிருக்கேன்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது 90s முன்னாடி இந்த இடம் ஆக்சுவலி அண்டர் த கம்யூனிஸ்ட் ரூல். ஸோ இந்த இடத்தெல்லாம் கார்டன் ஆஃப் பண்ணி இங்கே கார்ட்ஸ் எல்லாம் நிற்பாங்களாம், யாரையுமே உள்ளு போட மாட்டாங்களாம். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு மாதிரி ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா நடந்து போகலாம். இந்த பிரிட்ஜில் புக் விற்கிறாங்க ப்ரோ, புக் விற்கிறாங்க. லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டஃப். போகிற வழியிலே நீங்கள் புக் வாங்கி படிச்சுக்கிட்டே போகலாம், அறிவை வளர்த்துக்கிட்டே போகலாம். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல மஷ்ரூம். இதுலேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே புக் படிச்சுக்கிட்டே போகலாம். நல்லா இருக்குல்ல இந்த புக்கு. இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் அடி அவர்களுக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாம் வச்சிருக்காராம். கவர்மெண்ட் பில்டிங்ல கூட மஷ்ரூம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காராம். எப்படிப்பட்ட மனுஷாலே. காலையில் எழுந்திரிச்சாலே காஃபி குடிக்கலன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதனால தான் காஃபி குடிக்க வந்துட்டேன். நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல். எங்க காஃபி குடிச்சுக்கிருக்கேன்? இந்த கடையோட பேரு முளிரி பெட்டர். இந்த கடையில தான் காஃபி குடிச்சுக்கிருக்கேன். நான் தங்குற இடத்துல இருந்து ஒரு 4 minutes வாக் தான். முதல்ல நடந்து வந்தாலும் இந்த பிரிட்ஜ் எல்லாம் அதை தாண்டி வந்தாலும் இந்த கடை இருக்கும். நீங்களும் வந்து காஃபி குடிங்க. பியூட்டிஃபுல். இது பாருங்க, so cool. What a beautiful painting. திரானால இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கான். அந்த பெயிண்டிங்கோட சேர்த்து ஒரு கருத்து இருக்கு. நீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு சிப்பேட், ப்ளூ கலர் சிப்பேட், அதோட கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் மாறினாலும் சில விஷயம் மட்டும் மாறவே மாறாதான். இதே மாதிரிதான் சர்பியாலையும் ஒரு போட் இருந்தாரு, ஈவோ ஆண்ட்ரிச்னு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வாழ்க்கையில என்னதான் ஃபாஸ்டான விஷயங்கள் நம்ம செஞ்சாலும், எவ்வளவு ஃபாஸ்ட் பேஸா போக ட்ரை பண்ணாலும், பிரெக்னன்சிங்கிறது 9 மாசம் தான். சிம்பிளா நச்சுன்னு சொல்லிட்டாரு. இதே கருத்து தான், வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் மாறினாலும் சில விஷயம் மாறாது. We are at new bazaar of Tirana. பசார்னா பேசிக்கலி நம்ம ஊர்ல இருக்கிற பசாருக்கு வந்திருக்கேன். ஹாய், மார்னிங். மறுபடியும் ஒரு சபதம் எடுத்துடலாமா? இங்கேயே ஏதாச்சும் சமைக்கலானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920sலாம் இது ஓல்ட் பசார்னு சொல்லிக்கிருந்தாங்க. இந்த இடம் இதை விட ஒன்றும் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்போ 2017ல வந்து அதை ரெனோவேட் பண்ணி நியூ பசார் ஆக்கிட்டாங்க. Can I try? இது புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு பேரு ஹிதே. இதை நான் ட்ரை பண்ண போறேன். பேர் மாதிரி இருக்கு, ஆனா பேர் இல்லை. வா, சொன்னேன் வால்நட் இப்படிதான் இருக்கு. இது உடைச்சாதான் உள்ளுக்கு வால்நட் இருக்கும். இப்போ நான் பார்த்த ஒரு விஷயம், இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். சவுத் ஆஃப் அல்பேனியா, நார்த் ஆஃப் கிரீஸ்ல மட்டும்தான் கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் இந்த மவுண்டன் டீ. இந்த கையளவு சுடுதண்ணில போட்டு டீ செய்யற மாதிரி ஊற வச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிட்னி எல்லாம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, அப்பலாம் இந்த மாதிரி பேக் பேக்கர்ஸ் போல. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல திரானால இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் இது. இவங்க 2 பேர் யாருன்னா, அதாவது இந்த சைடு இருக்கிறவரு திரித்ரோ அகோலி, அவருக்கு பக்கத்துல இருக்கிறவரு இஸ்மாயில் கதாரி. இவங்க 2 பேருமே திரானால ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருமே இந்த பிளாக்ல தான் தங்கினாங்க. அதனாலதான் அவங்களுக்காக இங்க ஒரு பெயிண்டிங்கே இருக்கு. அழகு. நான் இப்ப வந்திருக்கிற இடம்
ஸ்கேண்டபர்க் ஸ்கொயர், அதாவது திரானாவுடைய சென்டர். இதை ஏன் ஸ்கொயர்னு சொல்றாங்க? ஏன்னா அது ஸ்கொயரா இருக்கு, அதனால ஸ்கொயர்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அவங்க வந்து அந்த பசா, அந்த ஃபன் ஃபேர் அதெல்லாம் போடுவாங்களாம். இன்னைக்கு வந்திருக்கிற நாள் வந்து விசேஷம் எதுவும் இல்லை, அதனால எதுவும் இல்லை. ஸோ எல்லாரும் அப்படி நடந்து போகிறதுக்கான யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே பார்க்குறீங்களா அந்த மொசைக், தட் இஸ் த பிகெஸ்ட் இன் அல்பேனியா. மொசைக்னா அந்த சின்ன சின்ன கல் வச்சு செஞ்சிருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டிரான்சிஷன் ஆஃப் த பீப்புள் இன் அல்பேனியா. அதில் ஆரம்பிச்சு இப்போ மாடர்னைசேஷன் ஆயிடுச்சு. இந்த ஹோல் பில்டிங்கே ஆக்சுவலி ஒரு மியூசியம், ஆனால் இப்போ மூடி வச்சிருக்காங்க, அதை ரெனோவேட் பண்ணுறாங்க. I love Tirana. அல்பேனியா வந்தாலே இந்த இடத்த வந்து பார்த்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற இடம் பங்க் ஆர்ட். இதுக்கு முன்னாடி இது ஆன்டி நியூக்ளியர் பங்கரா இருந்துச்சு, இப்போ அது மியூசியம் ஆயிடுச்சு. அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அந்த காலத்தில் அல்பேனியாவை கம்யூனிசம் ரூல் பண்ணிக்கிருக்கும் போது இந்த வண்டியில தான் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து மக்களை ஜெயிலுக்கு கொண்டு போவாங்களாம். ஸோ அந்த காலத்துலலாம் இந்த வண்டியை பார்த்தாங்கன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஆனால் இப்போ எல்லாம் இது கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இது ஒரு சில்லி டப்பாவா இங்க நிக்குது. சோ சேட். ஸோ ஒரு பங்க் உள்ளுக்கு வந்தாச்சு. ஒரு மியூசியம் அங்கே உள்ளுக்கு போவோம். Okay. Beautiful. மிலிட்ரி டாக்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைட் பண்ணுவாங்க, அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த அந்த அவுட்ஃபிட். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு உண்மையான நாய் தான் இருக்குனே, ஆனால் அது உண்மையான நாய் இல்லை. This is a manual electricity producing device. Yeah. என்னடா பேரா இருக்குன்னு பார்க்குறீங்களா? These are the names of the people who were executed because of political reasons. 5500 பேர் கொண்டுட்டாங்க. கம்யூனிஸ்ட் டைமில் ப்ரைவசிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் ஃபேமிலியும் அவங்க ஸ்பை பண்ணுவாங்க. அதுவும் எப்படி? விளக்கமாத்து உள்ளுக்கு ஒரு சின்ன மைக் வச்சு ஸ்பை பண்ணுறாங்க. இந்த பங்காட் மியூசியம் வந்தால அதில் ஒரு ரூமில் இந்த இன்டெரிகேஷன் ரூமையே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது லைட் வச்சுக்கிட்டு. டிரானோட கிளாக் டவர்ல இருக்கு. இப்போ மேலே ஏறணும். இது அந்த பழைய ஃபேரிடெயிலெல்லாம் இருக்கும்ல, இந்த கிளாக் டவர் அந்த மாதிரி. இன்னும் போய்கிட்டே இருக்கு. அப்பா படியேற வர்றதுக்கு மூச்சு வாங்கிடுச்சு. ஒரு 350 மீட்டர்ஸ் மேலே இருக்கேன். இதுதான் அந்த கிளாக் டவருடைய பெல்கனி. அப்பா இந்த கிளாக் டவர் 1830s ஆக்சுவலி கட்ட ஆரம்பிச்சாங்க. கட்டி ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த கிளாக்ல இந்த நம்பரு, இந்த கிளாக்கோட ஹேண்ட்ஸ் இதெல்லாம் இல்லையா. இங்கே ஒரு மேலே ஒரு பெல் இருந்துச்சு. அந்த பெல்ல வர சத்தத்தை வச்சு தான் என்ன டைம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 90s வந்து அவங்க இந்த புதுசாக கிளாக்லாம் போட்டு அதுக்கான ஹேண்ட் நம்பர்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பெல்கனியை சுற்றி பார்க்கலாம். அவங்க சின்ன இடம் தான், ஒரு ஆள் தான் போக முடியும் ஒரு டைமில். பட் வாவ், பியூட்டிஃபுல். வாட் அ வியூ. லுக் அட் த மவுண்டன்ஸ். வாட் அ பியூட்டி. நீங்கள் பார்த்தீங்களே, இதுதான் எத்தன் பே மாஸ்க். இப்போ அது மாஸ்க் ப்ளஸ் மியூசியம் ஆகிடுச்சு. இந்த மாஸ்கில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இது அவங்க 1794 கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டி முடிக்கிறதுக்கே 26 வருஷம் எடுத்துச்சு. இப்போல்லாம் நம்ம 30 மாடி 50 மாடி பில்டிங்லாம் 2-3 வருஷத்துலேயே கட்டி முடிச்சிடறோம். சோஷியலிஸ்ட் எரால யாருக்குமே ப்ரே பண்ணுறதுக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கும் அனுமதியே இல்லையா. நினச்சி பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம்
இந்த மாஸ்க் வந்து ப்ரே பண்ணக்கூடாதான். அப்படி ட்ரை பண்ணுறவங்களுக்கு மினிமம் 3 to 7 years prison. இப்போல்லாம் நம்ம நினச்சா போய் ப்ரே பண்ணிட்டு வரலாம். வா, நினச்சி கூட பார்க்க முடியல. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்பேனியோடைய நேஷனல் ஹீரோ ஸ்கேண்டபர்க். எல்லா கண்ட்ரிக்கும் நேஷனல் ஹீரோ இருப்பாங்களே, ஜார்ஜ் வாஷிங்டன், காந்தி, வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த மாதிரி தான் அல்பேனியாக்கு இவர். அடுத்து எங்க போக போறேன்? இங்க இருந்து நடந்து டேனஸ் பிரிட்ஜை பார்க்க போறேன். 18th centuryல கட்டின பிரிட்ஜ், அதுவும் ஸ்டோன் பிரிட்ஜ். பங்காட்ல இருந்து அவ்வளவு தூரம் இல்லை, ஒரு 300 meters தான். ஸோ இந்த சந்து புந்தெல்லாம் பூந்து மக்களோட மக்களா இணைஞ்சி நடந்து போவோம். ஒரு இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரூகா பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ரூகானா ஸ்ட்ரீட். ஜார்ஜ் புஷ் அமெரிக்கன் பிரசிடென்ட். 2007ல நான் நடக்கிற இதே தெருவில் தான் அவரும் நடந்திருக்காரு. டேனஸ் பிரிட்ஜ்னு ஆசாசையா வந்தேன். நான் கேட்ட ஏதோ அந்த கோல்டன் கிரிட் பீச் மாதிரி பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தா இப்படி கால் எடுத்து வச்சோடனே பிரிட்ஜ் முடிஞ்சிருச்சு. பட் பரவாயில்ல, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. என்னதான் பிரிட்ஜ் சின்னதா இருந்தாலும் இதோட ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. 18th centuryலயே ஆட்டோமன் காலத்துல கட்டப்பட்ட பிரிட்ஜ். இப்பதான் இந்த ரோடு, இந்த பிரிட்ஜ், இந்த வீடுலாம் இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. இதுக்கு அடியில் ஒரு ஆறு போய்க்கு இருந்துச்சு. இந்த வணிகர்கள்லாம் வந்து இந்த வழியா தான் டிராவல் பண்ணி போயிட்டு வருவாங்களாம். அப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பிரிட்ஜ் தான் இது. அதுல நானும் நடந்துட்டேன். சாதிச்சுட்டேன் காய், சாதிச்சுட்டேன். நடந்து டயர்டாகி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிற டைமுக்கு ஒரு ஸ்நாக் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு பல்கன் ஸ்நாக் சாப்பிட போறேன், பியூரேக்னு சொல்லிட்டு. அந்த கடையில் தான் இப்போ நான் நிற்கிறேன். பியூரேக்கோட சேர்த்து டாலின்னு ஒன்று குடிக்க போறேன். ரெண்டையும் கலந்தடிச்சு டேஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. பியூரேக் வந்துருச்சு, டாலியும் வந்துருச்சு. இதை இங்கேயே வச்சு இப்பயே சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சுட இருக்கு, மணி கூட அடிக்குது. இது உள்ளுக்கு ஸ்பினிச் அண்ட் ரிகோட்டா சீஸ் இருக்கு. வாசம் பராட்டா மாதிரி தான் இருக்கு. இந்த ஊரு ஃபுல்லா நான் நிறைய பராட்டா சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்க்க போனா ட்ரை பண்ணுவோம். பராட்டாவே தான், ஒரு மாற்றமும் கிடையாது. இது பராட்டா தான். நம்ம வந்து மீன் கறி, கோழி கறியில தொட்டு சாப்பிடுவோம். இங்க உள்ளுக்கு ஸ்பினிச் சீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நல்லா ருசியா இருக்கும். சாஃப்டான பராட்டா, முறுமுறுன்னு. அடடா. தால்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாம்பார் தால் இல்லை. இது அவங்களோட மோர் மாதிரி. மோர் மாதிரியெல்லாம் இல்லை, மோரே தான். பேசிக்கலி உங்களுக்கு தமிழ் சாப்பாடு மிஸ் ஆனிச்சுன்னா இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, செம்மையாக இருக்கும். பராட்டாவும் மோரும் மரண காம்பினேஷன். இந்த பராட்டா, அதாவது பியூரேக் எனக்கு பத்தலை. எனக்கு ஒன்று நிறைய வேணும். வேற ஏதாச்சும் ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறேன். வாங்க. புனிஷ்டா பாஸ்தாவே. ஓகே, அவங்க கிட்ட நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி எது மோஸ்ட் ட்ரெடிஷனல் கேட்டேன். அவங்க இதை காட்டுறாங்க. அப்பாடா, ஃபைனலி இந்த ஆப்புக்கு ஒரு யூஸ் இருக்கு. I'll have one of this. எஸ். இப்போ நான் இதை சாப்பிட்டு வேறு பார்க்க போகிறேன். ஓ மை காட். ஓ, அவங்க மனசு மாதிரி அற்புதமாக இருக்கு, இனிப்பாக இருக்கு. அந்த சாக்லேட் இஸ் ஸோ குட், இஸ் ஸோ, எனக்கு சொல்ல தெரியல. சாக்லேட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதான் எனக்கு புரியல. உள்ளுக்கு இருக்கிற க்ரீமாக சரி, அந்த பேஸ்ட்ரியாக சரி, அடடா. ஐயோ, இதையும் ட்ரை பண்ணுவோம். ஓ மை காட், நான் என்ன சொல்கிறது? ஓ மை குட்னஸ், இட்ஸ் ஸோ குட். இட் இஸ் பர்ஃபெக்ட். It's sweet, nutty, caramelly,
அந்த அந்த இந்த பிஸ்கெட் மாதிரி ரொட்டி மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி சாஃப்டான ஸ்பஞ்ச் கேக் மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்பஞ்ச் கேக் மாதிரி ஃபுல் ஸ்பஞ்சாக இல்லை, ஒரு 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 பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்டர். எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு நான் அல்பேனியாவில் முடிவெட்ட போகிறேன். ஆசாசியாக வளர்த்து இந்த முடிய லைட்டாக எங்கள் சைட்லேயும் பின்னாலே மட்டும் வெட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக ஹென்ஸமாக அவங்க மட்டும் பின்னுக்கு வந்து நிற்க போகிறேன். இங்கே எல்லாருக்கும் ரூம் டூர் காட்டியிருக்கேன். இப்போ முடி வெட்டுறதுக்கு முன்னாடி என் மண்டே ஒரு டூர் காட்டிக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்போ தான் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. முடியே வெட்டியாச்சு. நாளைக்கு முட்டியை ஸ்டைல் பண்ணிட்டு இறங்கும் போது எவ்வளோ அழகா இருக்குன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். வெயிட் பண்ணி பாருங்க. அழகா இல்லைன்னா மன்னிச்சிருங்க, பட் ரசிக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு என்னென்ன செலவாச்சுன்னு பார்த்துருவோமா? வாங்க. பஸ் எடுத்து ஆக்கிரில இருந்து திரானாக்கு வந்ததுக்கு 20 வெள்ளி, திரானால தங்கின ஏர்பிஎன்பி ஒரு ராத்திரிக்கு 160 வெள்ளி, குடிச்ச காஃபிக்கு 1 வெள்ளி 30 காசு, ட்ரெடிஷ்னலான பிரேக்ஃபாஸ்ட்க்கு சுமார் 10 இருந்து 12 வெள்ளி ஆச்சு. பங்காட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 7 வெள்ளி, பராட்டா மாதிரி இருந்த பியூரேக் சாப்பிட்டதுக்கு 80 காசு, மோர் மாதிரி இருந்த தாலையை குடிச்சதுக்கு 53 காசு. வாய் நமனமனு இருக்கும்போது பாரம்பரியம் பார்க்காம அள்ளி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ. குறைந்த விலையில் நிறைந்த இன்பம்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல இருக்கே. Thayamma, Yenna, Kaapaathuu.